24 வயசு தான். அவன் இப்போ ஒரு 5 நாளைக்கு இந்த ரூமில் தூக்கில் போட்டுக்கொண்டு மவுத் ஆகிட்டான். அதுக்கு காரணம் என்னென்னா, அவன் வயசு 24. பதுல்லில் சித்ரா உண்டு. நீங்கள் எல்லாரும் இந்த வீடியோவில் இருக்கிற பெண்ணைத்தான் பார்க்குறீங்க. நான் அந்த பையனை பார்க்குறேன். என்னடா நல்லா தாடா இருக்கிறான், நல்லா தாடா பேசிக்கிட்டு இருக்கிறேன், ஏன்டா பேய் அரைஞ்ச மாதிரி மூஞ்சி வச்சுருக்க அப்படின்னு பார்த்தா ஒரு செகண்டில் அந்த சுயரூபம் வெளிப்பட்டுச்சு இல்லையா, அதை பார்த்து பயந்துட்டான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். உண்மையிலேயே இது மிகவும் ஒரு பிரயோஜனமான தகவல் எங்களுடைய இளைஞர் யுவதிகளுக்கு. இலங்கையைச் சேர்ந்த வாலிபர் ஒருவர் குவைத்தில் தஹர் பகுதிகளில் தன்னுடைய அறையிலேயே தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கார். அதே மாதிரி அவர் கடைசியாக அவருடைய கைப்பட கடிதத்தையும் எழுதியிருக்கிறார். தாய்க்கு, குடும்ப உறவினர்களுக்கு, பலருக்குமே கடிதத்தை எழுதி வச்சிருக்கிறாரு. எழுதி வச்சுட்டு தன்னுடைய அறையிலேயே தன்னுடைய உயிரை விட்டிருக்கிறாரு. உண்மையிலே இதை ரொம்பவும் மனதுக்கு வேதனையோடு, அவருடைய இழப்பை தாங்க முடியாத அவருடைய உயிர் நண்பன் ஒருவர் இதை பற்றி கூறுறாரு, கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. என் பேர் முகமது ஃபாயிஸ். நான் குவைட்டில் அல் தஹர் ஏரியாவில் கதா 2 சாராவாஹிதில் இருக்கிறேன். நான் சொல்ல போகிற என்னென்னா, ஒரு உண்மையான சம்பவம் எல்லாமே தானே சொல்கிறேன். என் ரூம்மேட் பொடியன் இருந்தான், நுவரையிலேயே பதிஞ்சு ராகல் ஏரியாவில். பேர் குமார், சனோஜன் குமார், 24 வயசு தான். அவன் இப்போ ஒரு 5 நாளைக்கு இந்த ரூமில் தூக்கில் போட்டுக்கொண்டு மவுத் ஆகிட்டான். அதுக்கு காரணம் என்னென்னா, அவன் வயசு 24. பதுல்லில் சித்ரா உண்டு. எனக்கு ஃபோட்டோ ஒன்று இருந்தால் நான் கட்டாமல் இதில் ஷேர் பண்ணுவேன். பேர் சித்ரா, 30 வயசுக்கு மேலே தான். சம்திங் நான் நினைக்கிறேன் ஒரு புள்ளியோ 2 புள்ளி இருக்குது. ஆனால் கன்ஃபார்மாக சொல்லுவேன் 2 மாப்பிள்ளை இருக்குது. இப்போ கிட்டத்தில் போன வருஷம் 9ஆம் மாதம் பேத்து தான் 2வது கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்துச்சு. அந்த புள்ளையவன் என்னத்தை சரி செஞ்சு லவ் பண்ணிக்கிறான். அப்போ சரி சொல்லி லவ் பண்ணி ஆளுக்கு இந்த பொடியனுக்கு சீரியஸ் ஆகிடுச்சு. அந்த புள்ளைய கடைசிக்கு பேசி 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 மாதம் சம்பளம் எடுத்தா அவுட்டிங் போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு இந்த பொடியன் சம்பாதிச்சா 1 வருஷம் சல்லி மொத்தமாகவே தொலைச்சி கொண்டான். பதுலில் நான் நினைக்கிறேன் எங்கள் சரி ஒரு ஏரியாவில் கட்டாயமாக லேண்ட் ஒன்று எடுத்துப்பாங்க. அந்த லேண்ட் எடுக்கிற விஷயம் என்னமோ காதுக்கு பெற்ற நீ 9ஆம் மாதம் போனான். சரியா, அந்த பொம்புல 9ஆம் மாதம் ஸ்ரீலங்காவுக்கு போனான். 9ஆம் மாதம் கடைசியில் சரி 10ஆம் மாதம் சரி ஸ்ரீலங்காவுக்கு போனான். அப்போ பேத்து தான் 2வது கல்யாணத்தை முடிச்சுட்டு இவருக்கு வீடியோ கால் பண்ணியும் காட்டிச்சு. அப்போ இவன் அழுது எங்கெங்கே அழுந்தான். நான் எல்லாத மட்டும் எனக்கு அடித்து தான் இதாக்கிறேன். நான் சத்தியமாக அடித்தேன். அவனை கீழே போட்டு மிதிச்சேன். ஏன் உனக்கு வேறு பொம்பளையவா இல்லை, எப்படி பேத்து சாட்டராக கொண்டிருக்கிறேன். கடைசிக்கு இவர் அந்த போட்டின் அப்செட்லேயே இருந்தார். அதில் 2 மாதம் முடிஞ்சு திரும்ப ஸ்ரீலங்கா வந்துச்சு, குவைட்டுக்கு வந்துச்சு. வந்ததுக்கு ஒரு மெசேஜ் பண்ணி திரும்பியும் லவ் பண்ணினான். இவன் சொன்னால் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நான் உங்களே மட்டும்தான் விரும்புகிறேன். கடைசியில் இன்னைக்கு உசுறு விட்டுட்டான். அதுக்கு பெரிய ஒரு காரணமாக இருந்தது அந்த பொம்பளை தான். அவருக்கு என்ன இப்படி சொல்கிறேன், பொம்பளைகளுக்கு நான் என் உம்மா எல்லாரும் பார்க்குறேன் அப்படி தானே. அந்த வேதனை எனக்கு மனசில் இருக்குது. எனக்கு பேசிக்கொள்ள சரியில்லை. அவனோட மையத்தை கண்டு எனக்கு நான் இந்த தலை சுற்று விழுந்து கூட எனக்கு 240க்கு ப்ரெஷர். எனக்கு யோசிக்க வேணும்னு சொல்லிக்குது. அப்படி என் வயசுக்கு இல்லை எனக்கு ப்ரெஷர். எனக்கு 29 வயசு. நான் இப்போ பேசுறது கூட சரியான மாதிரி கஷ்டப்பட்டு எனக்கு பேசிக்கொள்ள கூட சீவன் இல்லை. ஏன் அந்த யோசிச்சு நான் அந்த ப்ரெஷரில் இருக்கிறேன், மென்டலி அப்செட் ஆகிக்கிறேன். எனக்கு என்னென்னு செய்யறதுன்னு தெரியாது. கடைசியில் தான் இந்த நியூஸ் தனி ஒருவனில் அந்த நானாக கான்டாக்ட் பண்ணேன். அவருக்கு எல்லாத்தையும் சொன்னேன். அவர் சொன்னார், எப்படி பேசினாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நடந்ததை சொல்லுங்கண்டு. அப்போ கூட நான் 2 நாளாக தாங்கி இந்த வாய்ஸ் நோட் இன்றைக்கி அனுப்புகிறேன். என்னை மனசாட்சி எனக்கு இடம் கொடுக்குதில்லை. நாங்கள் அப்படி இதாக்கினேன். நான் எத்தனையோ முறை சொன்னேன். கடைசியில் ஒரு 7 மாதம் பேசாமல் இருந்தோம். ஏன் இப்படி எல்லாம் செய்ய போகல, எப்படி யாருக்கு பேச வருவேன்னு நான் விட்டே போட்டேன். எனக்கு தேவையில்லைண்டு. ஆனாலும் என் மனசை கேட்கல. நான் இந்த நேரம் பார்க்குறேன் என்ன செய்கிறேன்னு. அன்றைக்கி நான் போன புதன்கிழமை என் டியூட்டி முடிஞ்சு நான் ரெஸ்டாரண்ட் போட்டு கொடுத்து ரூமுக்கு வரக்குள்ள கதை திறக்க போல் தொங்கி கொண்டு இருக்கிறான். எனக்கு இன்னும் அதை ஏற்றுக்கொள்ள இல்லாமல் தனிக்கிறேன். வல்லாகி இதுக்கு மிச்சம் இன்னொரு காரணமும் குடும்பத்தாள்கள். ஏன்னா வீட்டாள்கள் கொஞ்சம் யோசிக்கணும்.
நாங்கள் வெளிநாட்டுக்கு இருந்து நாங்கள் ஹைஃபை வாழ்க்கை வாழ்றதில்ல. நான் இப்போ 3 நாளாக நான் வல்லாக சொல்கிறேன், வெக்கப்படணுன்ற அவசியமே இல்லை எனக்கு. சரியா, நான் 3 நாளாவது இன்னையோட குளிச்சு சரி, அந்த அளவுக்கு எனக்கு வேலை டென்ஷன் எங்கே ஒன்றுமே செஞ்சு கொள்றதுக்கு இல்லை. இந்த பொடி எனக்கு போட்டு சொல்கிறேன், நீ வாகனத்தில் ஃபினான்ஸை கட்டு, குடும்பத்தை பாரு, அதை பாரு, அவனுக்கு இதை செய், இவனுக்கு அதை செய், இதை செய். வீட்டுக்கு சொச்ச சம்பளத்தில் என்னத்தை தான் செய்ய. இப்போ இன்னும் 2 மாதம் கழிச்சு வெக்கேஷன் போவீங்க. அவன் எடுத்து வச்ச ஒவ்வொரு சாமான்த்தையும் எனக்கு தெரியும், என்ன யார் யாருக்கு எடுத்து வச்சுண்டு. அப்படிப்பட்ட இன்னைக்கு இந்த சீரழிஞ்சிட்டான். யாரு காரணம்? 1வது காரணம் அந்த பொம்புல. அதுக்கு இந்த உலகத்தில் அவருக்கு கூலியை கொடுப்பா, மற்றது அவனோட குடும்பத்தார்கள். அவனோட குடும்பத்தாக சொல்கிறாங்க, எனக்கு இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ண வாகனமாம். நான் பயமில்லை, நான் என் பேரோட சொன்னேன். என் பேர் முகமது ஃபாயிஸ். நான் ஆகிறே கேண்டில், இப்போ இருக்கிறே வத்தலையில். சரியா, என் அட்ரஸ் வேணாலும் நான் இந்த சேனலில் இவருக்கு பதிவு செய்வேன். எனக்கு பயம் தேவையில்லையே. நான் ஒரு உசுருக்காக நான் பேசுகிறேன். அவன் யாரும் அவன் என்ன யாருமே இல்லை. ஆனால் மனசாட்சி நொண்டிக்குதுன்னா தாய் கூட அவனை கணக்கெடுக்கல. எழுதின அவன் கடைசி எல்லாமே இதில் இருக்குது. சரியா, இவர் சொன்ன வார்த்தைக்கு நான் கட்டுப்பட்டேன். அதுக்காக தான் அந்த வாய்ஸ் நோட்டை கூட எனக்கு பேசிக்கொள்ள எல்லாமே நிலைமையில கூட நான் அனுப்புகிறேன். அல்லாவுக்காக சொல்கிறேன், இந்த விஷயத்தை ஏழுமான அளவுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க எல்லாத்தோடையும். இன்னொரு சிறு இதே மாதிரி போகக்கூடாதுன்னா, நிறைய ஆசையோடு நிறைய கனவோடு இருந்தேன். ஆனால் கடைசி லெட்டில் கொஞ்சம் பாருங்க, அவன் எழுதிக்கிறேன்னு அல்லாஹ்வால் எனக்கு இன்னும் பைத்தியம் தான் பிடிக்குது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இதுக்கு ஒரு பதிலை கொடுப்பான். அதுக்கு நீங்கள் தான் 7 மணி நேரம் ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன். என்ன சார் ஒரு விஷயத்தை செஞ்சு கொள்ளும்போது கொஞ்சம் யோசிங்க. 1008 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இன்னைக்கு. சரியா, இன்னைக்கு எந்த நாயும் வரல. நான் பேச எல்லாத்துலேயும் கெஞ்சினேன், வாங்க ரிப்போர்ட் ஒன்று போடுவோம், ரிப்போர்ட்டர் அது பயப்படுறான். எனக்கு என்ன சரி ஆமாண்டு. நான் நேற்று கூட நினச்சேன், என் பேரை சொல்ல மாட்டேன், ஊரை சொல்ல மாட்டேன். இன்றைக்கி அவன் செய்கிற வேலையால் நான் நினச்சேன், நான் என்னத்துக்கு பயப்படணும், நான் ஒன்றும் செய்யலை, நான் நல்லது தான் செஞ்சேன். எனக்கு என்ன நடந்தாலும் பிரச்சனைன்னா இது எல்லாத்தையுமே நான் கன்ஃபார்ம் பண்ணேன். அதை சுற்றி கொஞ்சம் யோசிங்க. அந்த ஃபோட்டோ நான் என்ன சார் செய்யும், 7 மணி அளவு அது கிடைக்காட்டி நீ அல்லட கையில் தான் நிற்குது. அந்த பொம்பளை எனக்கு தெரியும், அவளும் குவைட்டில் தான் நிற்கிறேன். இப்போ அவள் என்ன செஞ்சாலும் பாரு, நான் இவன் தூக்கில் தூங்கி கொண்டிருக்க போகிறேன். நான் என்னை 2 ஆளை கண்டேன் வீடியோ காலில் இருக்கிறான். எப்படி இருந்துக்கும் எனக்கு. அல்லாவுக்கு தன் உமா அப்பா பற்றி யோசிங்க. அப்படி அவங்கள பற்றி யோசிக்க யாரும் இல்லையா, உன்னை பற்றி யோசி. ஏன்னா உன்னை பற்றி யோசிக்கணும் பாருல, உன்னோட ரூமில் இருக்கிற என்னை பற்றி யோசிக்கணும். அப்படி யோசிக்கணும். ஏன்னா இன்றைக்கி நான் மென்டலி அப்செட்டில் இருக்கிறேன்டா, அதுக்கு காரணமும் இவன் தான். இன்றைக்கி நான் பேசுகிறதுக்கு காரணமும் இவன் தான். ப்ளீஸ் தயவு செஞ்சு படித்த ரப்புக்காக அவனுக்கு மட்டும் பயப்படுங்க, மற்ற எதுக்குமே வேணாம். உங்களுக்கு யாருக்கு சார் என்ன சார் இப்படி இந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் தாக்குதல் இருந்தால் நான் உறுதியாக சொல்வேன், இந்த நானாவை கான்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாம் பாதுகாக்க எனக்கு இன்றைக்கி நான் இப்படி சார் ஒரு மனசு நிம்மதியில் இருக்கிறேன். இவரால் தான் நிச்சயம் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இன்னும் சரி இருந்தால் நான் கட்டாயமே இந்த விஷயத்தை பற்றி நான் பகிர்ந்து கொள்வேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதுதான் சம்பந்தம். இறந்தவருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். ஆனால் நான் இளைஞர்களுக்கு வேறு விதமான ஒரு தகவலை கொண்டு வரேன். இன்றைக்கி 100% இளைஞர்கள் டிக்டாக்லையாக இருக்கட்டும், வீடியோ கால்லையாக இருக்கட்டும், நீங்கள் நம்பி பேசிக்கிட்டு இருக்கிறது சின்ன குட்டி அழகான பொண்ணு, நல்ல வடிவாக இருக்கிறா, செம்ம அழகாக இருக்கிறா அப்படின்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கிற ஒரு சிலர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதோ இந்த மாதிரி தான் தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க. வயதோ வித்தியாசம், அது இது அழகெல்லாம் பார்க்கலனா, காதலுக்கு கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க ப்ளீஸ் கோ அவே. இல்லை ஆமாப்பா நானும் அழகின்னு நினச்சி தான் பேசுகிறேன், வயசில் கம்மியானவன் நினச்சி தான் பேசுகிறேன் அப்படின்னு நினச்சி பேசக்கூடியவங்க சில நேரங்களில் இதோ இந்த மாதிரி ஆபத்தில் கூட போய் விழலாம். இதை ஃபோட்டோவாக தானே காட்டுறேன், வீடியோவாக காட்டுறேன் பாருங்கள். ஓ மை காட் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் உடனே அவங்க ஏதாவது பண்ணி அவனை மடக்கலான்னு பார்க்குறாங்க. இல்லை முடியலை, பயப்புள்ள சூதாரிச்சிட்டான். அதை மாதிரி தான் இந்த ஒரு சம்பவம். ஒரு சின்ன வாலிபர் தான் என்ன இஸ்ரேலில் வச்சு ரொம்ப வயசான பெண்மணிகளோட தொடர்புகளை ஏற்படுத்திக்கிட்டு இருந்திருக்கிறார். அதுவும் இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ஃபேஸ்புக் மூலமாக. பயப்புள்ள நினச்சிக்கிட்டாரு
எல்லாரும் ஒரே மாதிரி தான் ஏமாந்துருவாங்க. நம்மளோட வீடியோ கால் பேசினா, இவர் நம்மளை வச்சு ஃபோட்டோ எடுத்து வச்சா, நம்ம பிளாக்மெயில் பண்ணினா பயந்துருவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டாரு. ஆனால் எல்லாரும் அதே மாதிரி இருப்பாங்க அப்படின்றது தம்பிக்கு தெரியாது போல். ஆனால் இந்த பெண் கடைசியில் சந்தி சிரிக்க வச்சுட்டாங்க அவரையே. On the Instagram, take the video. Take the video on the Instagram. She will have a many girls on the Instagram. You will not come to it. Put send this new. Put her face, not my face. Put Instagram ini no komentar banget dulu. Nunggu garu Israel garu etagani. Memang terlah video terlah, ini petok putih video terlah. Pernah huan Israel yang pernah gambar. Mungkin kita tahu supaya mengalir indra, anti bergaru pasta dari kita, ada tergaru indra mungkin apa. Mungkin apa itu sana Instagram ini garu video lah, mungkin mana, tak ada orang mungkin apa mungkin ada jalannya, ini. Mulai dalam ini. Kalau bisa kita bilang, engkau balik kita mana? Berapa? Mungkin dia. Boleh dia mana buat berapa serapnya? Serapnya berbeda. Ganga please no. Have to solve it. இந்த மாதிரியும் கடைசியில் போய் புதை குழிகளில் பாலாங்கிணற்றுகளில் மாட்ட வேண்டிய சூழலும் வரும். நினச்சிக்கொள்ள வேணாம். எல்லா பெண்களுமே அமைதியாக இருந்துருவாங்க. ஆன்டிகளோட நம்ம ஆட்டம் போட்டால் உலகத்துக்கு வெளிக்கொண்டு வர மாட்டாங்க, உலகத்துக்கு வராது, வெளி உலகத்துக்கே அது தெரியாமல் போயிடும், பயந்துருவாங்க, மறைச்சிருவாங்க, நம்மளை தேடி வர மாட்டாங்க, காசெல்லாம் வாங்கினா நம்ம ஏமாற்றினா எல்லாருமே விட்டுட்டு போயிடுவாங்க. எல்லாருமே அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. மானம் என்னடா மயிறு மண்ணாங்காட்டி பாத்திரலாம் 2ல் 1 இறங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய மானத்தை சந்தி சிரிக்க வச்சுருவாங்க. ஆனால் அதே போல் இன்றைக்கும் ஒரு சிலர் இந்த டிக்டாக்கில் போடக்கூடிய ஆட்டங்கள், நாட்டில் குழந்தைகள் கணவன் குடும்பம்னு இருந்தும் அதெல்லாம் இல்லாத மாதிரி எத்தனை பேர் இன்றைக்கும் அதே கூத்தோடு தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் இன்றைக்கி நம்பி ஏமாந்துக்கிட்டு இருக்கிறாங்க, பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, தன்னுடைய வாழ்க்கையை இழந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஹீ டோன்ட் நோ வாட் ஹீ டூயிங். யோசித்து சிந்தித்து செயல்படுங்க இளைஞர்களே, யுவதிகளே. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.